அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, போர் தொடங்கி 89 நாளை கடந்திருக்கக்கூடிய இந்த நிலையில போர் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று இரவு ஈரான்ல குண்டுவெடிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுல 100க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாக மிக வேதனையான ஒரு விஷயம் வெளியாயிருக்குது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டத்தை பத்தி பார்க்கலாம். அதே போல இப்போது அங்க இருக்கக்கூடிய காசா மக்களை நாடு கடத்துவதற்காக இஸ்ரேல் இன்னொரு நாட்டிடத்துல பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருக்கு. அதை குறித்து தகவலை பார்க்கலாம். இறுதியாக அல் ஹரூரி அவர்களை தாக்கியதை பத்தியும் அந்த கொலையை இஸ்ரேல் செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இதை அனைத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில ஒரு கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த 2 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது பாலஸ்தீனியர்களுக்கும் ஹமாஸுக்கும் இன்னும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய நமக்கும் ஒரு வேதனை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கு. அதுல நேற்றைய தினம் பார்த்தா ஹமாஸின் துணை தலைவர் அல் ஹரூரி அவர்கள் லெபனான்ல பேரூத்ல வச்சு அவர்களுடைய தலைமையகத்திலேயே கொல்லப்பட்டாங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம நேத்து பார்த்திருந்தோம். அதுவே ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். அதுக்கு பழி தீக்கிற விதமாக இஸ்புல்லாவும் ஹமாஸும் நேத்து பரபரப்பாக அறிவிப்பெல்லாம் விடுத்திருந்தாங்க. நம்ம நேற்று நைட்டே அதை பத்தி ஒரு அப்டேட் போட்டோம். இந்த நிலையில மீண்டும் ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்குது. நேற்று இரவு வந்திருக்குது தகவல். ஈரான்ல ஒரு பெரிய குண்டு வெடிப்பு வெடித்ததாகவும் அதுல 100க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே காசால ஹமாஸையும் லெபனான்ல இஸ்புல்லாவையும் செங்கடல்ல ஹவுதீஸையுமே சமாளிக்க முடியாத இந்த கோலை இஸ்ரேலானது திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த போரை விரிவுபடுத்திடணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்னா தங்களுடைய தோல்வியை மறைக்க முடியுங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிராந்தியத்துல குழப்பத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு வெவ்வேறு பகுதிகளுக்கு போய் வம்பை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். சிரியாவில இப்படிதான் தாக்குதல் செய்து ஈரானுடைய தளபதியை கொன்றாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருந்தாங்களான்னு பார்த்தா இப்ப லெபனான்ல நேற்றைய தினம் அல் ஹரூரி அவர்களை கொன்றாங்க. இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்குது இஸ்ரேலு, ஈரான்ல பொதுமக்களை குறி வச்சு கொண்டிருக்காங்க. இந்த வெடிகுண்டு தாக்குதல் எங்க நடந்துச்சுன்னு பார்த்தா ஈரானுடைய மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு மிகப்பெரிய தளபதியாக இருந்த காசிம் அவர்களுடைய நினைவு நாள் நேற்று. அவர்கள் இறந்து 4 வருடங்கள் கடந்து விட்டது. 2020ல அமெரிக்காவுடைய தாக்குதல்ல பகதாத் விமான நிலையத்தில் இருக்கும் போது ஏவுகணை தாக்குதல், ஆளில்லாத ட்ரோன் தாக்குதலை செய்து அவர்களை கொன்றது அமெரிக்கா. அவருடைய 4வது வருட நினைவு நாள் தான் நேத்து நடந்துச்சு. அந்த சமயத்துலதான் நேத்து பொதுமக்கள் எல்லாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களுடைய சமாதிக்கு பக்கத்தால கூடியிருக்காங்க. அப்போது சமாதிக்கிட்ட 2 குண்டுகளை சூட்கேஸ்ல கொண்டு போய் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ரிமோட்ல இயக்கி வெடிக்க வச்சிருக்காங்க. இதுல 103 பேர் இறந்ததாகவும் 141 பேர் காயமடைந்ததாகவும் நேற்று இரவு 10 மணி போதே நமக்கு செய்தி வந்திருக்கு. இன்னும் அங்க மீட்பு பணி தொடர்ந்துட்டு இருக்காங்க. எண்ணிக்கை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் குறிப்பாக அவருடைய கல்லறையிலிருந்து 700 மீட்டர் தூரத்துல முதல் குண்டு வெடிப்பு நடந்ததாகவும் 2வது குண்டு வெடிப்பு 1 கிலோமீட்டர் தூரத்துல நடந்ததாகவும் தகவல் சொல்லப்படுது. இதை ரொம்ப துல்லியமாக திட்டமிட்டுதான் இந்த செயலை செஞ்சிருக்காங்கிறத அங்க நடந்திருக்கக்கூடிய வெடிப்பை பார்த்தாவே புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கு. அதனால நாட்டுக்குள்ள புகுந்து ஒரு பயங்கரவாத செயலை தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுல வேற எந்த சந்தேகமுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றாங்க. நிச்சயமாக இந்த தாக்குதலுக்கு பின்னாடி மேற்குலகத்துடைய சதியும் உளவுத்துறையுடைய சதியும் இருக்கலாம்னு சொல்லி ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப யார ஈரான் கை நீட்டுறாங்கன்னு பார்த்தாவே ஒன்று ISISஐ கை நீட்டுறாங்க, அவங்களா இருக்கலாம்னு சொல்லி. ஏன்னா அவங்க குழப்பத்தை உண்டாக்குவாங்க இந்த சூழ்நிலையில அப்படிங்கிறாங்க. ஆனா ISISஐங்கிறது பின்னாடி யார் இருக்கா, அமெரிக்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம். அடுத்தது இன்னொருத்தங்க யார சொல்றாங்கன்னா இஸ்ரேலுடைய மொசாடா சொல்றாங்க. இவங்களும் இந்த காரியத்தை பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு. அப்ப இந்த 2 பேர்த்துல ஒருவராத்தான் இருக்கணும்ட்டு ஈரான் யூகிக்குது. ஏற்கனவே இவர்களை கொன்னதே அமெரிக்கா அப்படிங்கிற காரணத்தினால அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய முறுகல் நிலை இருந்துட்டு இருந்துச்சு. தற்போது பாலஸ்தீன விஷயத்துல ஒரு எல்லையற்ற ஆதரவை ஈரான் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமே
இந்த விஷயத்துல வந்து ஒரு மோதல் மாதிரியான நிலைமை ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இவங்க தான் வந்து ஆயுதங்களை எல்லாம் ஹமாஸுக்கும் இஸ்புல்லாவுக்கும் ஹூதிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் மாத்தி மாத்தி குற்றங்களை சுமத்திட்டு இருந்தாலும் நேரடியாக வந்து அவர்களால எதையுமே நிரூபிக்கவும் முடியல. அதே மாதிரி நேரடியாக எந்த ஒரு தாக்குதலையுமே வந்து செய்ய முடியாத நிலைமையதான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்படி அப்பாவி பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் குண்டு வச்சிருக்காங்க. நேற்றைய தினம் அல் ஹரூரி அவர்கள் தாக்கப்பட்டதையே இன்னும் இஸ்ரேல் வந்து ஏத்துக்கொள்ளாம இருக்குது. அதை மறைக்கக்கூடிய விதமாகத்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்காங்க. ஆனா அவர்களை தவிர கொல்றதுக்கு வேற ஆளே இல்ல. ஹமாஸுடைய தலைவர்களை குறிவிக்கிறதே இப்ப அவங்கதான். அவர்களுடைய தலைக்கெல்லாம் விலை பேசியதே இவர்கள் தான். அப்படி இருக்கும் போது இவர்கள் மறுத்தாலும் கொன்றது அவங்கதான் அப்படிங்கிறது எப்படி அப்பட்டமா தெரியுதோ, அதனால இந்த விஷயத்திலும் இவர்களை தான் வந்து சந்தேகப்படுறாங்க ஈரானு. ஆனாலும் இன்னும் இதை பத்தி இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா எதையுமே வந்து தெரிவிக்கல. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும் இதற்கு வந்து என்ன பழி தீர்க்க போறாங்க, ஒத்துக்க போறாங்களா ஒத்துக்க போறது இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். இப்ப ஈரான் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த இடத்தை நாங்க வந்து எங்களுடைய கண்காணிப்புக்கு கொண்டு வந்திருக்கோம். அங்க வந்து போலீஸ் படைகள்லாம் போட்டு அங்க அடிப்பட்டவங்களை எல்லாம் மீட்டிட்டு இருக்கோம். அதுல நிறைய பேர் வந்து உயிரிழந்து கிடக்குறாங்க. இன்னும் சிலரெல்லாம் வந்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் சிகிச்சை அளிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு நேற்று இரவு அவர்கள் தகவல் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த விஷயத்தை அவங்க செய்யறதே ஈரான் பக்கம் எல்லாருடைய பார்வையும் திருப்பி விட்டு காசாவை மறக்கடிக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் நடத்தப்பட்டு இருக்கு. இப்ப காசால எத்தனையோ மக்கள் வந்து தினமும் இறந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அது தினம் தினம் நடந்துட்டு இருக்கு. இப்ப புதுசா ஈரான்ல நடக்குதுன்னா ஈரான் பக்கம் நம்மளுடைய பார்வை திரும்பிரும். அவர்களும் வந்து சண்டைக்கு வந்தாங்கன்னா அமெரிக்காவும் களமிறங்கி சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கக்கூடிய ஒன்றே இல்லாத மாதிரி இவங்க ஆக்குறதுக்காகத்தான் இந்த முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் வந்து நிதானமாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறதை வந்து நம்ம பார்த்து கொள்ள முடியும். இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுலையும் சரி, நேற்று நடந்த நிகழ்வுலையும் சரி, அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களை வந்து பொறுமையாக இருங்க, நம்மளை தூண்டுறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈரானுடைய பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் இப்போது வந்து போர்ல குதிக்கிறதுங்கிறது காசாவுக்கு சிறந்ததாக இருக்காது. முழு உலக பார்வையுமே வந்து ஈரான் பக்கம் திருப்பி காசாவில் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இனப்படுகொலை எல்லாம் செஞ்சு எல்லா மக்களையும் வெளியேற்றணுங்கிறதுக்காகத்தான் இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரொம்ப துடிதுடிச்சிட்டு இருக்காங்க. அதற்கு தான் இந்த முயற்சி எல்லாமே. அடுத்து காசாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது அவர்கள் வான்வழி தாக்குதலை அதிகமாக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய தரைவழி தாக்குதல்ல போன படைகளை எல்லாம் வந்து பின்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை நம்ம 2 நாட்களாகவே சொல்லிட்டு இருக்கோம். நேற்று கூட 3 படைகளை வந்து வெளியேற்றியிருக்காங்க. அதுல ஒரு 8000 நபர்களுக்கு மேல வெளியேறி வந்திருக்காங்க. அதனால அவர்கள் வான்வழி தாக்குதல் செய்யறதுக்கு அவர்களுக்கு இப்ப இன்னுமே இலகுவாயிருச்சு. முக்கிய காரணமே பார்த்தா தரைவழி தாக்குதல்ல அவர்கள் தோல்விதான் வந்து அடைந்துட்டே இருக்கிறாங்க. அவர்களால ஹமாஸை சமாளிக்கவே முடியல. அவர்களுடைய கரீலா முறையானது இவர்களுக்கு பெரும் பாரமாக இருக்கிறதுனால பேசாம வான்வழி தாக்குதலே செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இவர்கள் அதிகமான வான்வழி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே போல நமக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்களெல்லாம் வந்து வடக்குல இருந்து தெற்குக்கு போக சொன்னாங்க, தெற்குல இருந்து வந்து ரஃபாவுக்கு போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி ரஃபாவுக்கு போனவங்க மட்டுமே வந்து 10 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதாவது 1 மில்லியன் மக்கள் அந்த ரஃபா பகுதியில மட்டும் இருக்கிறாங்க. இப்ப அவர்களுடைய நிலை என்னன்னா, நம்ம நேற்று இரவு போட்ட காணொலியில கூட நம்ம தெளிவா சொன்னோம், இஸ்ரேலுக்கு இப்ப வேணுங்கிறது அங்க இருக்கக்கூடிய 23 லட்சம் மக்கள்ல அத்தனை மக்களையுமே வெளியேற்றி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 லட்சம் மக்களை மட்டும் இவங்க வந்து அனுமதிக்கிறதாக வந்து ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன கணக்குனே தெரியல. அது அவங்களுடைய இடம். அவர்களை வெளியேற்றி விட்டு அவர்களை அதுக்கப்புறம் இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 லட்சம் இல்ல 2 லட்சம் அவ்வளவுதான் வந்து தகவல் சொல்றாங்க. அந்த எண்ணிக்கையில இருக்கவங்களை மட்டும் தான் நாங்க அனுமதிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை வந்து இஸ்ரேல் எடுத்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுல முதல் கட்டமாக 10 லட்சம் மக்கள் ரஃபாவுடைய எல்லையில இருக்காங்களே அந்த மக்களை வந்து காங்கோ நாட்டுடைய அரசிடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த 10 லட்சம் மக்கள்ல கொஞ்சம் நபர்களை நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவர்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது மூலமாக அவர்கள் என்ன காட்டுறாங்கன்னா, நாங்க ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கோம் அந்த மக்களை காலி செய்வதற்கு, அதை தான் நாங்க வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம், எப்படி இருந்தாலும் அந்த மக்களை நாங்க வெளியேற்றி விடுவோம் அப்படிங்கிறதை காட்டுறாங்க. இன்னும் இது மூலமாக இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவர்களையே நாங்க எடுத்துக்க சொல்லிட்டு இருக்கும் போது நீங்களும் இவர்களை எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறதையும் வந்து காட்டுறாங்க. முதலே வந்து சவுதி அரேபியாலையும் பக்கத்தால் இருக்கக்கூடிய ஈஜிப்டையும் இன்னும் சில நாடுகள்கிட்டையும் வந்து அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க. யாருமே இதுவரை ஒத்துக்காம இருந்த நிலைமையில இப்ப புதுசா போய் காங்கோட்டையும் வந்து கேக்குறாங்க. இது நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா,
மிகவுமே வாய்ப்பு கம்மிதான். அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஊரை விட்டு காலி பண்ணக்கூடிய ஐடியா இல்ல. அப்படியே இவர்கள் ஊரை விட்டு வேற நாட்டுக்கே அனுப்பிட்டாலும் கூட அங்க ஹமாஸ் போரிட்டு தான் இருப்பாங்க. அவர்களை ஜெயிச்சா மட்டும்தான் இஸ்ரேலால அந்த காசாவை கைப்பற்ற முடியும். ஆனா இதுவரையும் ஹமாஸை அவர்களால் ஜெயிக்க முடியாம இருக்கிறனால இந்த முயற்சியும் அவர்களுக்கு பலனளிக்காதுன்னு தான் சொல்றாங்க ஆய்வாளர்களே. அடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. இப்ப தரைப்படையெல்லாம் வெளியெடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு முதல்ல ஒரு காரணம் சொன்னாங்க, பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்குன்ட்டு. அதை பத்தியும் நம்ம சொல்லியிருந்தோம். இரண்டாவது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க இஸ்புல்லா கிட்ட சண்டை போடுறதுக்காக நாங்க கூட்டிட்டு போயிருக்கோண்டாங்க. அதை பத்தி நம்ம சொல்லும் போது என்ன சொன்னோம், நாளைக்கு இன்னொரு புது காரணத்தை சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இப்ப ஒரு தகவல் வந்திருக்குது. இதுதான் இருக்கிறதே உண்மையான காரணமாக நமக்கு தெரியுது. என்ன சொல்றாங்கன்னா, தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் மேல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்குது. இவர்கள் செய்யறது இனப்படுகொலை, இவங்களுடைய ஜீனோசைட நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேஸ் போட்டிருக்காங்களா. இப்ப இந்த கேஸ் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி ஜனவரி மாதத்திலேயே விசாரணைக்கு வருது. அப்படி விசாரிக்கப்படும் போது அங்க தரைவழி தாக்குதலுக்கு இத்தனை படைகள் இருந்தா அது இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறனால அதுக்கு முன்னாடியே அங்கிருந்து படைகளை எல்லாம் எடுத்துடலாம்னு சொல்லிதான் இந்த 5 படைகளை அவங்க எடுத்திருக்காங்க. இப்ப இந்த 11ஆம் தேதி வரும்போது இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு கேட்டா, பொதுவாகவே தீர்ப்பு சில நாடுகளுக்கு உடனே வரும். சில நாடுகளுக்கு ரொம்ப தாமதமாயி இழுத்து நிறைய வாய்தாக்கள்லாம் போய் தான் வரும். விசாரணைன்னு போயிட்டே இருக்கும். ஆனா இவர்களை பொறுத்தளவுக்கு தீர்ப்பு வந்தாலும் அந்த தீர்ப்பை பின்பற்றுவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இதே நீதிமன்றம் தான் ரஷ்யாவுடைய புட்டின் அவர்களுக்கும் உக்ரைன் விஷயத்துல தீர்ப்பு கொடுத்தாங்க. அது உடனடி தீர்ப்பாகவும் இருந்துச்சு. அதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணனால தீர்ப்பும் உடனடியாக வந்துச்சு. ஆனாலும் ரஷ்யா அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு அவங்க பாட்டு அவங்களுடைய காரியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப இஸ்ரேலும் அதே மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ஐநாவுடைய எந்த தீர்ப்பையுமே ஏற்றுக்கொள்ள, இந்த நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய தீர்ப்பையும் இவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கூட அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி, அந்த கேஸை போய் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே 5 படைகளை இவங்க வாபஸ் பெற்றிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மாற்றத்தை சவுத் ஆப்பிரிக்கா போட்ட கேஸ் உண்டு பண்ணிருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதே மாதிரி ஒரு கேஸை அரபு நாடுகள் முன்னாடியே போட்டிருந்தா இன்னைக்கு இத்தனை மக்கள் இறந்திருக்க தேவை இருக்காது. அத்தனை படைகள் பயந்துட்டு உள்ள போகாமையே இருந்திருப்பாங்க. இப்ப கூட நாம கவனிக்க வேண்டியது, துருக்கியும் சவுதி அரேபியாவும் இந்த மாதிரியான எந்த நடவடிக்கையிலுமே ஈடுபடலையே அப்படிங்கக்கூடிய கவலை தான் நமக்கு இருக்கு. இதெல்லாம் தான் முக்கியமான நிகழ்வுகள். நம்ம அடுத்த காணொளியில இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம்.